எனக்கு இல்லையா? உனக்கு இல்ல. நான் உனக்கு அண்ணன் இல்லையா? அண்ணன் தான். அப்புறம் அண்ணனுக்கு தான் பொண்ணு பாத்து. அதத்தான் எனக்கு தான் கேட்டேன். அது உனக்கு நீ. ஐயோ முடியல. ஏன் சிரிக்கிற? சிரிக்கிறல. அடிச்சாடி வலிக்கலையா? ஊர்ல அழுதா சிரிக்கல அர்த்தமா? தெரியலையே. அழுதியா? அழுக மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? அம்மாளுக்கு இதால அபிஷேகம் பண்ணணும். சரி உங்ககிட்ட நேத்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்து வந்தேன்னு சொன்னீல்ல? ஆமா. எந்த ஊரு? அதான் அது எந்த ஊருன்னா அது வந்து அது இல்ல வந்துருச்சு. இப்பன்னு சொல்லுவே கூச்சப்படாம. மலைப்பட்டி. எனக்கு தெரியுமே தெரியுமே தெரியுமே. நம்ம மலையோரத்துல தானே இருக்கிறோம். ஆமா. மலைக்கு பக்கத்துல இருந்தா அதனால மலையடி வெட்டி. மலையடி வெட்டி மலைப்பட்டி. சரி ஏதோ ஒண்ணு. சரி எத்தனை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அது இருந்துட்டு போட்டு கல்யாணம் என் தலைமையில தான் முடியும். ஆமா. உன் தலைமை இல்லையா? என் தலைமை இல்ல. உன்னோட தலைமையில. எதுக்கு இருக்கே மூத்தவே? எதுக்கு? நான் தான் முடிச்சு வைப்பேன் பூராமே. சரி. அண்ணனை கல்யாணம்னா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? 4 மூங்கி வைக்கணும். 4 மூங்கி. எதுக்கு? உனக்கு தெரியாது? பச்சை பந்த போடணும். ஓ அதுக்கு. சரி. இது மட்டுமா? கம்பி கடப்பாறை எல்லாம் வேணும். எதுக்கு? இதுக்கு முன்னாடி ஊருக்கு ஆள் விடணும். எதுக்கு? குழி தோண்ட. சாதாரண கல்யாணமா? குழி காஞ்சி காமாட்சி மேன் கல்யாணம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஊரேகளும் பத்திரிக்கை வைக்கிறப்ப வெத்தலா வைக்கிறப்ப சொல்லிட்டு வந்துடணும் போய். சரி. அங்க இருந்து மாலையும் கைமா வருவாங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு வர்றவ புறமா எடுத்துட்டு வர. அப்படி சொல்லு. அவங்க வந்து வச்சுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணுது? என்ன பண்ணுது? குறைஞ்சது ஒரு 10 லிட்டர் டீசலோ மண்ணனே வேணும். எதுக்கு? உனக்கு விளக்கமா சொல்லணும். ஆமா. 5 கிளாஸ் சீனியாவது வேணும். கப்பி எதுக்குங்கறே? டயர் 4-5ஆவது வேணும். ஏன் டயர் எதுக்கு? ஒரு 10 கிலோ வேணும். அதத்தான் சொல்லிட்டேன் நான். ஏன் தெரியுமா? ஏன்? வர்றவங்களுக்கு காப்பி வச்சு கொடுக்கணும். சக்கரை வேணும். சக்கரை. கரண்ட் வச்சுனா டயர்ல தீபத்தை வச்சு தக தகன்னு எரிச்சிட்டு. ஓஹோ அதுக்கு. விறகு ஒரு டன் வேணும். எதுக்கு? சாப்பாடு ஆக்க. சமையலாக்க. கடப்பாரை மம்மட்டி எதுக்கு கேட்டே? எதுக்கு? நொட்டுக்காம குழி பறிக்கணும் இல்ல? என்னத்துக்கு? அடுப்பு வைக்க. சரி பரவாயில்லை. இப்படி எல்லாம் வச்சு கல்யாணத்தை ஜாமு முடிக்கணும். சரி. கோவிந்தா அப்படிங்கணும். நெருப்புடா 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 நெருங்குடா கோவிந்தா நெருப்புடா நெருப்புடா நெருங்குடா. கூப்புடா வாடா. ஏய் 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 யாரே சொன்ன? யார்? கோவிந்தான்னு தாய் மாமன கிருஷ்ணனை கூப்பிட்டா உங்களுக்கு என்ன? சரி. தாய் மாமன் எல்லாரும் கூப்பிடுவோம் கோவிந்தா. அது நம்ம மாமன் அப்படித்தான் கூப்பிடணும். நேத்து 100 ரூபா காசு வாங்கினில்ல? எப்படா வாங்குறேன் பாவி? அம்மாவுக்கு பழம் வாங்கணும்னு. இல்ல வந்து வாங்குனேன். செலவு போக இப்ப எவ்வளவு வச்சிருக்க? ஏன் சொல்லுவா? அங்கன அதுல செலவு. சரி. இங்கன இதுல செலவு. அதுலயும் செலவா? சரி. மொத்தம் இப்ப எவ்வளவு செலவுன்னு தெரியுமா? எவ்வளவு? ஒரு 13 ரூபா தனியா ஒரு செலவு. ஒரு 26 ரூபா தனியா ஒரு செலவு. 26 13 எவ்வளவு சொல்லு பார்க்கலாம். அந்த கணக்குல வீக்கு. ஐயோ 39. 39 கணக்கு தெரிஞ்சா சொல்லல, பேசாம இருக்கணும். 39. 39 ரூபா மீதி எவ்வளவு இருக்கணும்? எதிர போகு 39. 9ங்கறியா? 9. டேய் 61 ரூபா இருக்கணும். அந்த செலவு போயிருச்சு. மீதி எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு போச்சு செலவு? ஐயோ ஒருத்தர் கூட கணக்கு தெரியல. சரி சரி விடு. சரி வாங்கிட்டில்ல? வாங்கிட்டேன். மிச்சம் செலவு போக மிச்சம் எவ்வளவு வச்சிருக்க? 13 ரூபா இருக்குது. 13 ரூபா. 13 ரூபாயா? அடி சரியில்லையா? அடி சரியில்லைன்னா நம்ம ஸ்கேல் வச்சு தான் அடிச்சுக்கணும். அந்த அடி அல்ல, கணக்கு வரலையா அங்க? அவர் இப்ப வாத்தியாரா இருப்பாரோ? 13 ரூபா வராது. ஐயோ 13 ரூபா உங்களுக்கு எனக்கு தெரியல. 40 13 53 சொல்ல மாட்டீங்களோ? 40 13 53 அப்படி சொல்லு. சரி. கணக்கு இன்னும் உதைக்குது. இன்னும் மிச்சம் வேணும்ல? உதைக்குது. அது வப்பாட்டிக்கு வாங்கி கொடுத்த செலவை சேர்க்கல. என்ன வாங்கி கொடுத்த? இந்த வப்பாட்டிக்கு எங்க வச்சிருக்காங்க? இங்கதே. நீ பார்த்த? நான் பார்த்தேன். உனக்கு தெரியும்? 2 கண்ணால. எங்கன? சத்தியமா சாமியான? சரி.
ஒப்பாட்டியா? என் தம்பிக்கு 43 ஒப்பாட்டி இருக்குது. எனக்கு ஒண்ணு கூட இல்ல. மம்மானூர்ல இருந்து காடையனூர்ல இருந்து நடூர்ல இருந்து புத்தூர் பூசாரி விட்டு செங்குளத்துப்பட்டில பூரா ஒப்பாட்டி தான் நமக்கு. யாருக்கு உனக்கு? நெருப்புடா ஐயா ஐயோ ஓம்புடா. நெருங்குடா நெருங்குடா. சொல்ல மாட்டேன் அதெல்லாம் மைக்கு போட்டு. சொல்ல மாட்டேன். சரி யூடியூப் பேர் ஓடுது. நம்ம குடும்பத்துல சண்டை வந்து அசிங்குது. நம்ம கொண்டாட்டி பேசுமல்ல. ஆமா அதனால சொல்ல. ஆமா நம்ம பொண்டாட்டியா? ஐயோ நம்ம பொண்டாட்டியா? அண்ணன் தம்பி தானே நம்ம. அண்ணன் தம்பினா என்னுடைய பொண்டாட்டி. நீங்க வேட்டைக்கு போடுறியே. ஆமா நான் தானே பாத்துட்டு இருக்கேன். எதைய? பொண்டாட்டியே நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. பாத்தியா அடி சரியில்லை. அவர் சரியா தான் சொல்றாரு. நான் தான் கொஞ்சம் லீக்குன்னு பாக்குறேன். சரி சரி தம்பி காத்தா. ஆமா வாயில போட்டு. ஐயோ ஐயோ ஒரு வார்த்தை அடிச்சான்னு சொல்ல மாட்டியான்னு சொல்ல வந்து காத்தா. உன் வாயில ஒரு வார்த்தை அடிக்காதுன்னு சொல்லிருந்தா எனக்கு இத்தனை விழுகுமா? சரி இருக்கட்டும். இப்படி ஒழுகுமா? ஒழுகிட்டு தானே கிடக்குது. சரி 2 பேர் ஏன்னா என்ன விளையாண்டுட்டு இருக்கிறீங்க? இங்க வா அண்ணே, இங்க வாருண்ணே, இங்க வாண்ணே. ஏன் சிரிக்கிற? சிரிக்காத நம்ம அந்த வெள்ளச்சாமி அங்க இருக்கானப்பா அப்படிப்பாங்க. 4 பேர் நான் சொல்ல மாட்டேன். சரி இருக்கட்டும். சரி அண்ணா இன்னைக்கு சரி எங்க இருக்க சொன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? அம்மாள்கிட்ட போக சொல்லி. அம்மா கிட்ட தானே இருக்க சொன்னோம். ஏன் அம்மாவுக்கு நீங்க என்ன காரணம்? முறை கட்டு போகும். டேய் அப்படி இல்லண்ணே, அம்மாவுக்கு காவலா உன்னை விட்டுட்டு நாங்க வேலைக்கு போறோம்ல. அம்மாட்ட காவலுக்குன்னு சொன்னா காவல் இருக்க சொன்னா இங்க இருக்கலாமா? அதனாலதான் தம்பி அடிச்சிருக்கிறேன். ஊர்ல போனேன். போலாமா? காசு வேணுமில்ல. தப்பு இல்லையா? தப்பு இல்ல, கொண்டுட்டு வரல. ஐயா அந்த ஆளா நீங்க? அப்புறம் நம்ம 3 பேரும் அந்த ஆளுங்க தானே. உனக்கு தெரியாதா நம்ம யாரு? சரி அந்த கணக்கு வேண்டாம். சரி இருக்கட்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாயாருக்கு பூஜை செய்யணும். ஆமாண்ணே. நான் வந்து இது அடிப்பேனா? ஏன் மணி ஆட்டுவனா? அந்த செய்யி. நீ என்ன செய்வ? நீ காய் அடிக்கணும். என்னது? தேங்காய். தேங்காய். சரி சரி வா. வச்சிருவோமா? கல்யாணம்லாம் அப்புறம் கேட்டு என்கிட்ட அந்த பொண்ணு அண்ணே இருக்கும்போது நாங்க அதுக்குள்ள கவலைப்பட மாட்டோம். எந்த ஊருன்னு கேட்டே விளக்கம் சொல்லல தம்பி. சொல்லல. சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேனே உனக்கு. சொல்லு. அம்மா வந்ததுக்கு அப்புறம் சொல்றேனே. அம்மா வந்ததுக்கு அப்புறம் சொல்றியா? ஆமா. அப்ப அண்ணன் மேல உனக்கு அது இல்ல. என்ன அது இல்ல? அன்பு பண்பு பாசம் அதெல்லாம் இல்லாம இருக்குமானே? எப்படி இருப்ப நம்ம எல்லாம்? எப்படி? ஒரு வீட்டு கிளி போல இருக்க மாட்டோமா? இருக்குதா இல்லையா? இந்தி ஆவணுமா? சரி இருக்கட்டும் வா. ஆமா. கேடி பூதி. சரி அதனால சரி இருக்கட்டும். அன்பு சார்ந்த பெரியவர்களே, அன்று என்னுடைய தாய் சிவனுடைய சாபத்தினால், அதாவது தன்னுடைய கணவனை விட்டு மக்களை விட்டு இப்பொழுது காஞ்சிபுர கம்பா நதிக்கரையில் தனிமையில் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தாயை காண்பதற்காக அம்மையப்ப காராளன், காத்தவராயன், தொட்டியத்து சின்னான் 3 மக்களும் ஒன்றாக சேர்ந்து தாயினுடைய திருவடியை காண்பதற்காக வந்துள்ளோம். தாங்கள் மட்டும் தனித்து சென்றால் ஆகாது என்று இந்த ஊர் மக்கள், உலக மக்கள் அத்தனை பேருமே தாயினுடைய தரிசனத்தை காண வேண்டும் என்பதற்காக மூவரும் ஒன்றாக சேர்ந்து காலை மாலை உச்சி என்று 3 பூஜையும் இப்பொழுது என் தாய்க்காக செய்கிறோம். புறப்படுவோமா? ஆகட்டும். தீவிர
அப்படியே கொஞ்சம் எல்லாரும் எழுதி போடுங்க. அருள் அழைக்க போனோம். அப்படியே எழுதி போடுங்கப்பா. கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அப்படியே எந்திரிங்க. அப்படியே எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்கம்மா. கோச்சுக்காம தூங்கல எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிங்க எல்லாம் எந்திரிங்க. அப்படியே படத்துக்குள்ள எழுதி போடுங்க. எந்திரிங்க. அருள் அழைக்கக்கூடிய நேரத்தில் சாமி பேர் என்ன அண்ணா? சாமி பேரு காளியம்மன். இந்த புதுப்பட்டியை கட்டி காக்கக்கூடிய காளியம்மனாகப்பட்டவள் இப்பொழுது ஆடி வந்து அருள் காட்சி காட்ட வேண்டும். தாயே அப்பா ஆடிவா ஆடிவா ஓடிவா. கூப்பிட்ட குரலுக்கு இந்த மூடமக்கள் ஆடிக்குள்ளாக இந்த கூட்டத்திலே உன்னை தாங்கி ஆடக்கூடிய பெண் அந்த கூட்டத்திலே யார் இருக்கிறார் தாயே? எழுந்து ஓடி வர வேண்டும். இந்த கூட்டத்திலே கொலுவிருக்கக்கூடிய என்னுடைய தாய் அன்னகாமாட்சிக்கும் இந்த ஊரை கட்டி ஆளக்கூடிய தாய் காளி அம்மனும் இருவருமே ஆட்டபாடி ஓடி வர வேண்டும். தாயே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேண்டும். இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அத்தனை பேரையும் காட்பதற்காக நான் இருக்கிறேன் என்று ஓடிவா தாயே. ஓடிவா தாயே. ஓடிவா ஓடிவா தாயே. அம்மா விட்டவளே தாயே என்னை பெற்றவளே. விட்டவளே தாயே என்னை பெற்றவளே. விட்டவளே தாயே என்னை பெற்றவளே. விட்டவளே தாயே என்னை பெற்றவளே. பெற்றவளே காமாட்சி எழுந்திரம்மா. பெற்றவளே காமாட்சி வந்திடமா. பெற்றவளே காமாட்சி எழுந்திரம்மா. பெற்றவளே காமாட்சி வந்திடமா. அலமர தாயுனக்கு அலையம்மா. அலமர அலமர அலையமா. அலமர தாயுனக்கு அலையம்மா. அலமர கந்தவளே அலையமா. காஞ்சிபுர தாயே நீ எல்லாம் விட்டு. 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 ஓடி வர வேண்டும் காமாட்சி. ஓடி வர வேண்டும் அம்மா காமாட்சி. அன்று செய்த தாயே சத்தியமா. அழகுர சத்திய சத்தியமா. சத்தியமே தாயே நிறைவேற. சத்தியமா தாயே நீ உள்ளவளா. காஞ்சிபுர தாயே உன் எல்லாம் விட்டு. காஞ்சிபுர தாயே நீ எல்லாம் விட்டு. ஓடி வர தாயே வேண்டுமம்மா. ஓடி வர தாயே நீ வேண்டுமம்மா. இத்தனை தாயே கூட்டத்திலே. இந்த ஒரு தாயே நீ கூட்டத்திலே. எடுத்தால தாயே பெண்ணில்லையோ. எடுத்தார தாயே நீ பிள்ளை இல்ல. அடிவாமா தாயே அடிவாமா. ஆகார கொண்டவளே ஓடிவாமா. அடிவாமா தாயே அடிவாமா. ஆகார கொண்டவளே அடிவாமா. அடிவாமா தாயே அடிவாமா. ஆகார கொண்டவளே ஓடிவாமா. அடிவாமா தாயே அடிவாமா. ஆகார கொண்டவளே அடிவாமா. வெள்ளி கிழமையிலே இளமையிலே துட்டி பிறந்தவளே. பிறந்தவளா. கூப்பிட்ட குரலுக்கு கட்டளை ஓடி வர வேண்டுமம்மா. வேண்டுமம்மா. இந்த ஒரு கூட்டத்திலே கூட்டத்திலே தாட பின்னிலையா. ஒன்னிலையா. வலதுபுற அல்லையிலே அல்லையிலே வந்திறங்க வேண்டுமம்மா. வேண்டுமம்மா. இங்கிருந்து வர வேண்டும். வேடமங்கொண்டி இந்திக்கு வருகமம்மா. வருகமம்மா. அடி வர வேண்டுமம்மா. வேண்டுமம்மா. ஓடி வர வேண்டுமம்மா. வேண்டுமம்மா. உத்தமிய தாயே நீ ராணி பத்தினிய வந்திறங்கி. வந்திறங்கி இடதுபுற அல்லையிலே அல்லையிலே வந்திறங்க வேண்டுமம்மா. வேண்டுமம்மா. அடிவாமா தாயே ஓடிவாமா. அகர கொண்டவளே ஓடிவாமா. ஆடிவாமா தாயே ஓடிவாமா. ஆகார கொண்டவளே ஆடிவாமா. ஆசை பெரியண்ணா பெரியலா அவையான நீ இறங்கி. இறங்கி கட்டி வள கட்டிகளா நீயலா கூப்பிட்டடைத்தனம்மா. வந்திரவே விட்டு என்னை விட்டு ஓடி வர வேண்டுமம்மா. வேண்டுமம்மா. இந்த ஊரு மந்தையிலே தாயே குட்டி கொண்ட காளியம்மா. காளியம்மா. ஓடி வர வேண்டுமடி. வேண்டுமம்மா. ஆடி வர வேண்டுமடி. வேண்டுமம்மா. தானே கூட்டத்திலே கூட்டத்திலே உனக்கேத்த பின்னில்லையா. இல்லையே. அடிவாமா தாயே அடிவாமா. அகர கொண்டவளே ஓடிவாமா. ஆடிவாமா தாயே ஓடிவாமா. ஆகார கொண்டவளே ஆடிவாமா. உத்தமிய பத்தினிய தீனியே ஒன்று சொல்லு வாசகமே. வாசகியா ஓடி வர வேண்டுமம்மா. வேண்டுமம்மா. கொண்டு வர வேண்டுமம்மா. வேண்டுமம்மா. தானே கூட்டப்பட்டு கூட்டத்திலே எடுத்தாட பெண்ணில்லையா. இல்லையா. அடிவாமா தாயே ஓடிவாமா. அகர கொண்டவளே ஓடிவாமா. ஆடிவாமா தாயே ஓடிவாமா. ஆகார கொண்டவளே ஆடிவாமா.
அருள் அழைக்கலாமா? தாயே, இப்பொழுது கூப்பிட்ட குரலுக்கு ஓட்டி வர வேண்டும் காளியம்மா. தாயே காளி, அந்த குடும்பத்தில் கஷ்டங்கள் சிரமங்கள் நோய் நொடி இருக்கிறதோ அந்த குடும்பத்து மேல் அருளாடி வந்து போட்டி வா. அந்த குடும்பத்துக்கு கஷ்டங்கள் நோய் நொடிகளை நீக்க வேண்டும் தாயே. எந்த குடும்பத்தில் கொடி கொண்டிருக்கின்றாய் புல்லு குதித்து ஓட்டி வா காளியம்மா. தாயே, ஓட்டி வர வேண்டும் தாயே. இந்த ஊரை கட்டி காப்பது உண்மையாக இருந்தால் எழுது வா தாயே. ஓட்டி வா தாயே. எப்படி வருவார் காளியம்மா? காளியம்மா, காளியம்மா, மக்கள் குறை தீர்க்க ஓடிவாமா. காளியம்மா, காளியம்மா, மக்கள் குறை தீர்க்க ஓடிவாமா. வருதி அழைக்கிறனே தாயே, நமக்கு ஓடிவாமா. அம்மா வருதி அழைக்கிறோமே தாயே, ஓடி வர வேண்டுமம்மா. இந்த ஒரு கூட்டத்திலே உனக்கு ஏத்த பெண் இல்லையா? இந்த ஒரு பெண்ணிலையா கரகோபம் கொட்டி நீதான் ஆடி வர வேண்டுமம்மா. கரகோபம் கொண்டு நீதான் ஆடி வர வேண்டுமம்மா. தாயே உத்தமியா பத்தினியா ஒரு சொல்லி வாசகியா. உத்தமியா பத்தினியா ஒரு சொல்லி வாசகியா. அது சின்ன நடை அழகி நீதான் சீக்கிரமா ஓடிவாமா. தாயே சின்ன நடையலையே நீதான் சீக்கிரமா ஓடிவாமா. தாயே அண்ணன் போல நடை நடந்து அழகாரிய ஓடிவாமா. அண்ணாமலே பழையனே அழகாரே ஓடிவாமா. தாயே வருதி அழைக்கிறனே தாயே, இறங்கி ஓடிவாமா. அங்க வருது இலக்கிறனே தாயே, ஓடி வர வேண்டுமம்மா. ஆமாரம் கோவக்கறி ஆடி வர வேண்டுமம்மா. ஆகாரே கோவக்காரி ஆடி வர வேண்டுமம்மா. தாயே மஞ்ச புடவ கறி நீதான் மக்களைய காப்பவெல்லாம். அம்மா மஞ்சள் போடவக்காரி நீதான் மக்களையும் காப்பவளா. தாயே குங்குமம் பட்டு கறி குடும்பத்தை காப்பவெல்லாம். குங்கும பொட்டுக்காரி குடும்பத்தை காப்பவளா. தாயே குடும்பத்தை காப்பவளா நீதான் குங்கும பொட்டு கறி. அம்மா குடும்பத்தை காப்பவளா தாயே, குங்கும பொட்டுக்காரி. ஆமா சாமி, இந்த அருளாடுடைய சொந்தக்காரர் வந்து படிக்குமா? பக்கத்துல கூட்டாக்க அந்த மரத்தை கொஞ்சம் கம்பத்தனை பாட்டுங்கண்ணே. தவசு மரம் பாட்டுங்க. வேளாளர் கமிட்டியார்கள் தவசு மரத்தை பாட்டுங்க. இந்த தவசு மரத்தங்க நான் குளியை தோண்டி விடுங்க. ஆமா நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க. நிப்பாட்டி அழைச்சிருக்கேன். தாயே என்ன காமாட்சி அம்மா, உனக்கு செய்ய வேண்டிய முப்பூஜைகள் செய்து உன்னுடைய மக்கள் மூவருமே விவரத்தில் இருக்கின்றோம். இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அத்தனை பற்றியும் கண்குளிர்ந்த ஏறட்டு பார்க்க வேண்டும் தாயே. இழந்து வாருங்கள் தாயே. ஊர் மக்களும் உலக மக்களும் நீங்கள் மூவரும் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருக்க வேண்டும் மக்களே. மகனை காத்தவராயா, மகனை தொட்டியது சின்னான், மகனை அம்மையப்பா, உங்கள் மூவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மகனே. மகனை காத்தவராயா, வருமட என் மகனே, என் மகனே நீதான் வனங்களை காத்தவனாம் கண்ணே கண்ணே. வந்தேனம்மா வந்தேனம்மா என் தாயே அம்மா, பாதப்படிந்தேனம்மா காத்தமுதி. கண்ணான கண்மணியே கண்மணியே நீதான் கட்டழக ஓடியடா கண்ணே கண்ணே. கண்ணான கண்மானியா கண்மானியா அம்மா, காலடி பணிந்தேனம்மா மகனை காத்தவராயா, அம்மா. நீயோ மலர்கள் எல்லாம் எடுத்து வந்து எனது பாதத்தின் அடியில் வைத்து பூஜை செய்ததினால் செய்ததினால் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் மகனே. உன்னுடைய வாக்கு பலிக்கட்டும். அப்படியே ஆகட்டும் மகனே. மகனை தொட்டியது சின்னான், தொட்டியத்து என் மகனே சின்னு, மகனே சின்னு துரை மகனே ஒளியடா கண்ணே கண்ணே. தொட்டியத்து தம்பி சின்ன சின்ன தாயே சின்ன, நான் துற மகனா ஓடி வந்தேன் செந்தன் தாயே. மகனே மங்களத்து தம்பி சின்னு சின்னு, மகனே சின்னு படி பலக ஒடியடா கண்ணே கண்ணே. காலத்து தம்பி சின்ன சின்ன நாங்க சின்ன, நான் வடி பலகன் ஓடி வந்தேன் செந்தன் தாயே. மகனை தொட்டியது சின்னான், தாயே. நீயோ மலர்கள் எல்லாம் எடுத்து வந்து எனது பாதத்தின் அடியில் வைத்து பூஜை செய்ததினால் பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் மகனே. தாயே. மகனே அம்மையப்பா,
கரால அம்மையப்பா அம்மையப்பா நீதான் கட்டழக மாறுமாடா கண்ணே கண்ணே மல்லியும் மலர் தூவி அம்மா மனமர வணங்குகிறேன் என்றைக்குமே நீதானாடா என் கண்ணுக்கு மகனே செல்ல பிள்ளை ஓடியாடா கண்ணே கண்ணே உன் பாதான விந்தங்களுக்கு கோடான கோடி மலர் போட்டு இந்த அம்மையப்பகாரம் சரணம் 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 அம்மா. மகனே அம்மையப்பா இந்த புண்கள் எல்லாம் நீங்கி பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் மகனே. ஆகட்டும் தாய். அப்படியே ஆகட்டும் மகனே. மகனே காத்தவராயா, நீயோ வனத்துக்கு சென்று விட்டு வந்த பிறகு அம்மா எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது, சாதங்கள் தாருங்கள் என்று கேட்பாய் அல்லவா? ஆமாம் தாயி. இப்பொழுது தாங்களுக்கு அன்னாகாரம் தருகிறேன் மகனே, அதை நீங்கள் பருக வேண்டும். கொடுக்க வேண்டும் தாயே, காத்திருக்கிறோம். பாலூத்தி சாதம் தாரே என் மகனே, நீதான் பக்குவமா உண்ணும் மாடா பஞ்சவனா. பாலூத்தி சாதம் தின்னால் சாதம் தின்னால் எனக்கு கத்தி எரியுதம்மா எனக்கு மகனே. கண்ணே மணியே மகனே, பாலூத்தி சாதம் தாரே என் மகனே, பக்குவமா உண்ணும் மாடா பஞ்சவனா. பாலூத்தி சாதம் தின்னால் எனக்கு பத்தி எரியுதம்மா எந்த தாயே. மகனே காத்தவரையா, அம்மா பாலோடு அன்னாகாரம் உண்டால் தாங்களுக்கு பற்றி எரிகின்றது இருக்கிறாய் அல்லவா? தாயே. ஆகையினால் தைரூத்தி சதம் தரே மகனே, ஆமா. உனக்கு தைரூத்தி சதம் தரே மகனே, தாயே. நீ தயவுடனே உண்ணுமாடா மகனே மகனே. தைரூத்தி மகனே தைரூத்தி, நல்ல தைரூத்தி சதம் தரே மகனே. தைரோத்தி சாதம் தின்னாலாயே, தைரோத்தி சாதம் தின்னாலாயே எனக்கு தன்னால எரியுதம்மா தாயே தாயே. தைரோத்தி சாதம் தின்னால் தாயே. அம்மா மகனே. தாங்களோ தைரோத்தி வண்ணமாக சாதம் தருவதாக சொல்கிறீர்கள் அல்லவா? உண்மைதான் மகனே. எனக்கு வேண்டாம், என்னுடைய அங்கமாகப்பட்டது தனலாய் எரிந்து வருகிறது தாயே. என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னான் முகத்தை பாருங்கள். அப்படியா? தம்பிக்கு உணவு கொடுங்கள் தாயே. அப்படியே ஆகட்டும் மகனே. மகனே தொட்டியது சின்னான், அந்த தயிர் சாதங்கள் எல்லாம் உனக்குத்தான் மகனே. எந்த சாதம் கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுக்கிறான் அல்லவா? காரணம் தெரிவிக்க வேண்டும் மகனே. நீங்கள் இருவரும் தானே வண்ணத்திற்கு சென்றீர்கள். உண்மைதான் தாயே. காரணம் என்னவென்றால் நான் ஒரு மகன் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? அப்படியே ஆகட்டும் மகனே. மகனே காத்தவராயா, நீங்களோ தயிரோடு அன்னாகாரம் உண்டால் தனலாக இருக்கின்றது தெரிவிக்கிறாய் அல்லவா? ஆகையினால் தாங்களுக்கு எந்த சாதம் கொடுத்தால் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் மகனே. ஆகையினால் நெய்யூத்தி சாதம் தாரே என் மகனே, நீதான் நிச்சயமாய் உண்ணும் மாடா கண்ணே கண்ணே. நெய்யூத்தி சாதம் தின்னால் சாதம் தின்னால் அம்மா இருமாய் முழங்குதம்மா என் வேலைக்கு. மகனே நெய்யூத்தி சாதம் தாரே என் மகனே, நீங்கள் நிச்சயமாய் உண்ணும் மாடா பஞ்சவர்ணா. தாயே, தாங்களோ நெய்யூத்தி வண்ணமாக சாதம் தருவதாக சொல்கிறீர்கள் அல்லவா? உண்மைதான். என்னுடைய அங்கமாகப்பட்டது நெருப்பாய் முழங்கி கொண்டிருக்கிறது தாயே. அப்படியா? எனக்கு நெய்யூத்திய சாதம் வேண்டாம். அதோ பாருங்க என்னுடைய அண்ணன் பாவம்மா. அப்படியா? தலையெல்லாம் தொங்கி போச்சு. அப்படியா? அவருக்கு சாதத்தை கொடுமா. மகனே அம்மையப்பா. அம்மா தாய்க்கு தலைமை நான் இருக்கேன், சின்ன மையனு கூட்டுறேன், நடுமையனு கூட்டுறேன், தாய் தலைமைன்னு எதுக்கு சொல்றாங்க? மகனே எதுவுமே தரல போறேன். மகனே அம்மையப்பா, அந்த சாதங்கள் எல்லாம் உனக்குத்தான் மகனே. ஏனென்றால் நீ எனது செல்ல பிள்ளை அல்லவா? எப்பொழுதும் எனது அருகிலே இருப்பாய். ஆகையினால் செல்லமாக கடைசியாக கொடுத்தேன் மகனே. உண்மைதான். எதற்காக எந்த சாதம் கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுக்கிறான் அம்மா மகனே? அனைத்து சாதமும் எனக்கு கொடுங்க. உண்மைதான். அவங்க ரெண்டு பேரும் பசிக்கலாம் கிடந்துட்டு போறாங்க. அப்படியா? ஒரே பசி எனக்கு. அப்படியே ஆகட்டும் கண்ணே. நான் ஒண்ணு இதை பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படியா? ஆலயத்தை பார்த்துட்டு கண்ணு பூத்து போச்சு. அப்படியா? அதனால அவங்களுக்கு பசி இல்லையா இருக்குது. அந்த சாதங்கள் எல்லாம் உனக்குத்தான் மகனே. அம்மா நான் பூரா சாயத்தையும் திங்கிறேன். அப்படியா? பசியோ ரொம்ப தாயே, பசியோ ரொம்ப தாயே, தாயே போக விட கொடுமா தாயே, தாயே பசியோ ரொம்ப தாயே. உனக்கு போக விடை கொடுத்தே மகனே, உனக்கு போக விடை கொடுத்தே மகனே, நீதான் போய் வருவாய் இப்பொழுது மகனே மகனே, போக விடை கொடுத்தே மகனே. சென்று பாரு தாயே, ஐயா சென்று பாரு தாயே, தாயே சென்று பாரு தாயே,
மகனே காத்தவராயா தாயே எப்பொழுதும் மனத்திற்கு சென்று விட்டு வந்த பிறகு வந்த அம்மா பிறகு? பசி அதிகமாக இருக்கின்றது உண்மைதான் அம்மா. சாரங்கள் தாருங்கள் என்று கேட்பாய் அல்லவா கேட்பேன் தாயே. இப்பொழுது எந்த சாதம் கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுக்கிறாயே மகனே ஆமாம் தாயே. ஆகையினால் தாங்கள் எந்த முகமாக வேட்டைக்கு சென்று வந்தாய் என்று எனக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் மகனே எடுத்துரைக்கிறேன் எந்த அம்மா. திசை சென்றாயடா மகனே எனக்கு அறிய சொல்ல வேணும் அதற்கு திசை சென்றேனம்மா தாயே, அதற்கு நீயை கண்டேனம்மா. அங்கே நடந்ததொரு விவரத்தையும் மகனே நடந்ததொரு விவரத்தையும் மகனே தெளிவுடனே சொல்ல வேணும் மகனே தெளிவுடனே சொல்ல வேணும் தாயே மகனே தாங்களோ கீழ்முகம் செல்லல்